ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, GitHubல வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா GitHubல வந்து எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறது, ரிமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போய்க்குங்க. கூகுள் போயிட்டு GitHub லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. GitHub லாகின் சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன் டு GitHub அப்படின்னு சொல்லி கேட்கும். சைன் இன் டு GitHub கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா சைன் இன் கேட்கும். ஸோ மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா, புதுசா அக்கவுண்ட் இல்ல நான் கிரியேட் பண்ணணும் இனிமேல் தான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிரியேட் அன் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, வெல்கம் டு GitHub அப்படின்ற மாரி ஒரு ஏரியா வரும். இந்த இடத்துல வந்து நீங்க மெயில் ஐடி குடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயில் ஐடி, உங்க மெயில் ஐடி குடுக்குறீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து என்னோட மெயில் ஐடி இங்க இருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் நான் வந்து சொல்றேன். ஸோ இமெயில் ஐடி இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நீங்க இந்த மெயில் ஐடி எடுக்கல அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடி கேட்கும். கீழ வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ண சொல்லும். அது ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்க மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அத வச்சு வெரிஃபை பண்ண சொல்லி, வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து சைன் இன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஐடி குடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன் பண்ண சொல்லி மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அத வச்சு ஓப்பன் பண்ணி, உங்ககிட்ட ஒரு நேம் டீட்டெயில்ஸ், உங்க ரெபாசிட்டரி நேம் கேட்கும். ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் குடுக்கணும். சம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் குடுத்து நீங்க வந்து சைன் அப் பண்ணிரலாம். சைன் அப் பண்ணினதுக்கப்புறம் நீங்க லாகின் பேஜ்க்கு வந்து லாகின் பண்ற மாரி இருக்கும். இப்போ லாகின் பேஜ் வந்துட்டு மெயில் ஐடி போடுங்க. நான் வந்து இங்க மெயில் ஐடி குடுக்குறேன். என்ன மெயில் ஐடி நீங்க குடுக்குறீங்களோ, அத அப்படியே இங்க குடுத்துக்கங்க. பாஸ்வேர்ட் வந்து என்ன பாஸ்வேர்ட் நீங்க போடுறீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் இங்க டைப் பண்ணிட்டு சைன் இன் குடுத்தீங்க அப்படின்னா, சைன் இன் குடுத்தீங்க அப்படின்னா வந்து சைன் இன் ஆயிரும். ஸோ இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பிளேஸ்ல நியூ அப்படின்ற மாரிலாம் காட்டும். இது வந்து ஹோம் பேஜ், ஃபீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க டேஷ்போர்ட் இருக்கும். இங்க 3 டாட்ஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து ரெக்வெஸ்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், கோட் ஸ்பேசஸ், எக்ஸ்ப்ளோர், மார்க்கெட் பிளேஸ் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்க ரெபாசிட்டரிஸ் எல்லாமே இங்க காட்டும். என்னென்ன ரெபாசிட்டரிஸ்லாம் இருக்கு. என்னோட மல்டிபிள் ரெபாசிட்டரிஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த ரெபாசிட்டரிஸ் எல்லாமே இங்க காட்டுது. இல்ல ஏதாவது புல் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாமே இங்க காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க நியூன்ற ஆப்ஷன் உங்களுக்கே கேட்கும். இந்த நியூன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, புதுசா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் நியூ ரெபாசிட்டரி அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து என்னோட நேம் GitHub நேமு. ஸோ இங்க வந்து நான் புதுசா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ புதுசா ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா, டெமோ ரெபாசிட்டரி அப்படின்னு நான் சும்மா ஒரு நேம் குடுத்துக்கிறேன். டெமோ ரெபாசிட்டரின்னு குடுத்தேன்னா, நேம் வந்து அவைலபிளா இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லிருது. சரிங்களா? ஸோ டெமோ ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு நேம் குடுத்துக்கிறேன். இப்ப இது வந்து உங்களுக்கு பப்ளிக்கா வேணுமா? பிரைவேட்டா வேணுமா? அப்படின்னு கேட்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். திஸ் ரெபாசிட்டரி இஸ் ஃபார் லேர்னிங். ஆல்ரெடி டைப் பண்ணிருக்க பாருங்க. திஸ் ரெபாசிட்டரி இஸ் ஃபார் லேர்னிங் பர்ப்பஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன குடுக்கணுமோ ரெபாசிட்டரி பேஸ் பண்ணி நீங்க குடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா, பிரைவேட்டா. பப்ளிக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யாரு வேணாலும் வந்து உங்க ரெபாசிட்டரி பார்க்க முடியும். GitHubல உள்ள வந்து யாரு வேணா பார்க்க முடியும். பிரைவேட் குடுத்தீங்கன்னா, நீங்க யார் யாரெல்லாம் பெர்சன்ஸ் ஆக்சஸ் குடுக்குறீங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த ரெபாசிட்டரிய பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெபாசிட்டரி பத்தி இன்னும் ஏதாவது நான் டீட்டெயில்டா குடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த கிரியேட் ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வேர்ட்பேட் மாரி. இங்க வந்து ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் பண்ணி, இந்த ரெபாசிட்டரி பத்தி நீங்க இன்னும் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி நீங்க குடுக்கலாம். ஸோ அது தேவை அப்படின்னா வந்து ரீட்மி ஃபைல் குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. gitignore ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துறலாம். கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்க ரெபாசிட்டரி நேமோட. இங்க பார்த்தீங்கன்னா, டெமோ ரெபாசிட்டரின்றது தான் நம்ம குடுத்த ரெபாசிட்டரி நேமு. அண்ட் இது வந்து பப்ளிக்ல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிரைவேட்ன்னு சேஞ்ச் பண்ணல. பப்ளிக்ல இருக்கு. சரிங்களா? இங்க வந்து என்னென்ன கோட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இந்த ஏரியால தான் வரும். கோட்ல தான் இருக்கும். இஷ்யூஸ், புல் ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது இங்க காட்டும். ஆக்ஷன்ஸ், நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அது இங்க இருக்கும். செக்யூரிட்டி ரீசன்ஸ், இன்சைட்ஸ், செட்டிங்ஸ் இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். இதுதான் வந்து நம்ம ரெபாசிட்டரி. இப்ப வந்து நம்ம ஜீவான்றது என்னோட ஐடி. என்னோட ஐடியில வந்து ரெபாசிட்டரி அப்படின்றது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெமோ ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெபாசிட்டரி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரிக்குள்ள தான் இருக்கோம். சரிங்களா?
இப்படிதான் வந்து GitHubல வந்து ரெமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து ரெமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட GitHubல கிளவுட் ரெமோட் ரெபாசிட்டரி டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவ்ரிவன்.